வணக்கம் சொந்தங்களே, அன்னேஸ் கிச்சன் இருந்து உங்கள் அம்மா சசிரேகா சுந்தர். நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சூப்பராக ஒரு ஜவரிசியோட தான் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு என்னென்ன பொருள் வச்சுக்கன்னு பார்க்கலாம் வாங்க. 100 கிராம் அளவுக்கு மாவு ஜவரிசி வாங்கி அதை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். நான் வெதுவெதுப்பான நீரில் நல்லா பார்த்தீங்கன்னாக்கா ஊறிடுச்சு. 2 மணி நேரத்தில் நல்லா ஊறிடுச்சு. பார்த்தீங்கன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொத்தமல்லி தழை, இஞ்சி, ஒரு 2 பச்சை மிளகாய் எல்லாமே நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, இது பார்த்திங்கன்னா நம்ம மளிகடலை கிடைக்கும்ல, அந்த காஞ்ச வேர்க்கடலை வாங்கி அதை பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். 3 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். இதில் சைடெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். கட் பண்ணி எடுத்துகிட்டு அது கூட பார்த்திங்கனாக்கா தண்ணியில் இதை அப்படியே ஊற வச்சு நம்ம புழிஞ்சு இதில் போடணும். ப்ரெட்டை பார்த்தீங்கன்னா ஓரெல்லாம் கட் பண்ணிட்டா இப்போ தண்ணியில் போட்டு நம்ம புழிஞ்சு எடுத்துட வேண்டியது தான். நல்லா புழிஞ்சு இதில் ஆட் பண்ண வேண்டியது தான். ஜவரிசி உருளைக்கிழங்கு வச்சு நான் ஒருத்தர் செஞ்சுருக்கேன். இதே வடை பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வச்சு நான் செஞ்சுருக்கேன், ஜவரிசி வடை. இது பார்த்திங்கன்னா வேறு மாடல். டேஸ்ட் இது வித்தியாசம் இருக்கும். பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட். இது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நூறு கிராம் நம்ம போட்டதால் தான் ஒரு 3 சைஸ் போட்டிருக்கேன். நம்ம எவ்வளோ செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரெட் சைஸ் கூடவோ குறையோ நம்ம சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணுறேன். பொடி பண்ணி வச்சுருந்த இந்த காஞ்ச வேர்க்கடலையும் இதில் ஆட் பண்ணுறேன். இது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கேன். நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ண வேண்டியது தான். நல்லா முதல்ல பிசைஞ்சுக்கேன். நல்லா தண்ணி இல்லாத இந்த ஜவரிசியை நம்ம புழிஞ்சி முதல்ல எடுத்து வச்சுக்கணும். ஊற வச்ச ஜவரிசியை நல்லா தண்ணி இல்லாத ஒட்டை புழிஞ்சி எடுத்து வச்சுக்கணும். நம்ம இல்லைன்னா எண்ணெய் குடிக்கும். பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியோடு ரொம்ப நம்ம போட்டோம்னா எண்ணெய் ரொம்ப இது எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு மாதிரி பண்ணிக்கணும். இதுவே நிறைய விடும். பார்த்திங்கன்னா வடை இந்த 100 கிராம் ஜவரிசிக்கு பார்த்திங்கன்னா வடை நிறைய வரும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கிட்ட செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நீங்கள் அப்போ ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்திங்கன்னா கூட போதும். 50 கிராம் அளவுக்கு ஜவ்வரிசியும் ஒரு ஸ்லைஸ் கூட நீங்கள் ப்ரெட் சைஸ் எடுத்தால் கூட போதும். வடைக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வானலில் எண்ணெய் ஊற்ற வேண்டியது தான். அடுப்பத்தை வச்சு வானலில் எண்ணெய் ஊற்றலாம். அடுப்பத்தை வச்சாச்சு. அதுமாதிரி நம்ம வானலில் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இப்போ நம்ம இந்த வடையை போட்டுவிட வேண்டியதான். நல்லா மெலிசாக தட்டி மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் அது வேக வைக்கணும். பார்த்தீங்கன்னாக்கா மீடியம் ஃப்ளேமில் வச்சா தான் மேலேயும் சேர்க்கும், உள்ளேயும் நல்லா வெந்து கிறிஸ்பியாக இருக்கும். பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஒன்று ஒன்றா அப்படியே திருப்பி போட வேண்டியதான். ரெண்டு ஒன்றா விட்டுச்சு. நல்லா சேர்ந்து வச்சா பிரிஞ்சிடும். நல்லா வெந்துச்சுன்னா பிரிஞ்சிடும். நல்லா சேர்ந்துச்சு, எடுத்த வேண்டியதான். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக போட்டு எடுத்த வேண்டியது தான். நம்ம அன்னேஸ் கிச்சனில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சூப்பராக ஜவரிசியோட தான் செஞ்சுருக்கோம். ரொம்ப சிம்பிள். பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப செலவும் கிடையாது. இது ரொம்ப ஆரோக்கியமானது. ஜவரிசியில் அவ்வளோ சத்து இருக்குதுன்னு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. நம்ம சமையல் அடிக்கடி சேர்த்து சாப்பிட்ணும். இது உடம்புக்கு ரொம்ப வலுவு கொடுக்கும், சத்தை கொடுக்குன்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸு.
அதனால் நம்ம அடிக்கடி ஜவ்வரிசியில் எந்த வித ஸ்நாக்ஸ் வேணால் ஒரு ஸ்வீட் ஐட்டமோ இல்லைனாக்கா இந்த மாதிரி வடையோ இந்த மாதிரி எதாவது செஞ்சு ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர நம்ம குழந்தைங்களுக்கு அடிக்கடி நம்ம கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுக்கும்போது தான் குழந்தைங்க பார்த்திங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதே மெத்தடில் செய்யுங்க. உங்களுக்கு சரியாக தட்டை வரலான்னா ஒரு அரை டீஸ்பூனோ இல்லை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக அரிசி மாவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு பழக்கம் இருந்த விட்டு தட்டை வருது, உங்களுக்கெல்லாம் பழக்கம் தட்டை அவ்வளோவா வரலன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சமாக நீங்கள் அரிசி மாவை மிக்ஸ் பண்ணி தட்டிங்கன்னா சூப்பராக வரும். ரொம்ப நல்லாவும் இருக்கும். பார்த்தீங்கன்னாக்கா செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய அனீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.